ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை, இந்த 26 நாட்களும் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதனால சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால் சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். ஆடல் பாடலுக்கு காரகன், சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் இந்த சுக்கிரன். ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க சுக்கிரனே காரணமாக வருகிறார். அதே போல சொகுசான வாகன யோகம் இந்த சுக்கிரனால் மட்டுமே ஏற்படுகிறது. ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அதே போல சிற்றின்பக்காரகன் இந்த சுக்கிரன். மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதாவது சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அடுத்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையும் ஒரு 26 நாட்கள் சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதிங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் வீட்டில் பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி. அப்போ குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி. 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்க, இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் கலத்திரக்காரகன், சுக்கிரன் கட்டடக்காரகன், சுக்கிரன் வாகனக்காரகன். அப்போ வண்டி வாகனம் சம்மந்தமாக சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வாகனக்காரகன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவது. அதே போல் கட்டடக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதனால இன்னும் சொல்ல போனால் புதுசாக ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படாத வீட்டை இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கலாங்க சிம்மராசிக்காரர்கள். அதே போல் அசையா சொத்தில் முதலீடு செய்யலாம் சிம்மராசிக்காரர்கள். பொதுவாக 12ஆம் இடத்துல செலவு ஸ்தானத்தில் சுபக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது. இன்னும் சொல்ல போனால் இந்த சுக்கிரன் வீட்டில் மிகப்பெரிய சுபகரமான குரு பகவான் வேற சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுப செலவுகளை தாராளமாக செய்யலாம். இந்த காலகட்டத்தில் அசையா சொத்தில் முதலீடு செய்யலாம். நீண்ட காலமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதை செய்ய முடியும். ஏன் அப்படின்னா செலவு ஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் சஞ்சாரம் செய்வதனால சுப செலவுகளையே இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். அதே போல் கலத்திரக்காரகன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவதனால இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் என்ன சொல்ல போனால் வாழ்க்கை துணைவர் வழியில் நிறைய சுப செலவுகளை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவர் பாருங்கள் எதை கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் மறைவது பாருங்கள் உங்களுக்கு வாகனம் சம்மந்தமாக கட்டடம் சம்மந்தமாக உங்களுக்கு சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கலாம். விலை உயர்ந்த செல்போன்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கும் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவது. அதே போல் சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். குரு பார்த்தீங்கன்னா புத்திரக்காரகன், குரு பகவான் தனக்காரகன், குரு பகவான் அறிவுக்காரகன். அப்போ புத்திரக்காரகன் அந்த வீட்டுக்குடையும் 12ஆம் இடத்துல மறைகிறார். உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நீங்கள் சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும். நீண்ட காலமாக பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா புத்திரக்காரகன் அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் செலவு ஸ்தானத்தில் இருப்பதனால பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். உங்களுடைய பிள்ளைகள் பாருங்கள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவதனால சிம்மராசி மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸ்ன்னு சொல்ல போனால் ரொம்ப தூரத்தில் ஒரு நல்ல கோர்ஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் தனக்காரகன் அந்த வீட்டுக்குடைய 12ஆம் இடத்துல மறைவதனால சுப செலவுகளை நிறைய பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில்.
அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். பழைய நகைகளை கொடுத்து புதுசாக நகை வாங்க முடியும். அதாவது அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்க முடியும். இந்த காலகட்டத்தில் நிறைய ஆபரணம் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு. அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்கள், வேலையாட்களால் சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைவது. அதே போல் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தின் மூலம் பாருங்கள் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் உத்தியோகம் ஒரு சிலருக்கு வேறு இடத்துக்கு மாறுறது, உத்தியோகத்தில் சில வேலை பளு, அதே போல் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. அதே போல் உங்களுடைய குலதெய்வத்துக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைவது. அதே போல் குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைவது. மேலும் பாருங்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் 12ஆம் இடத்துல மறைகிறார். பூர்வீக சொத்து மூலம் பாருங்கள் ஏதாவது சின்ன செலவுகள் வந்தாலும் நீண்ட காலமாக பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சம்பந்தமான விஷயத்தின் மூலம் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, அசைய சொத்து மூலம் ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, இதுபோல் சுப விரயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் 5ஆம் அதிபதி புத்திஸ்தானாதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவது, அதுவும் பாருங்கள் சிறப்பு. அதே போல் 8ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய 12ஆம் இடத்துல மறையதுனால வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும். தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏதாவது சுப செலவுகள் செய்து அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தீராத பகை மாறும், தீராத கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். அதே போல் சுக்கிரன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணிக்கிறார். ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வாருங்க. குருவும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் 4ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். 4ஆம் இடம் தாய், கல்வி, வாகனம், வீடு, விவசாயம், வியாபாரம். அப்போ தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். அதே செவ்வாய் 9ஆம் அதிபதி தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்களும் தீரும். தாய் தந்தையர்களுக்கு ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும். அதே போல் கல்வி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் புதிய முதலீடுகள் நன்மை தரும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பை பார்க்க முடியும். வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் 9ஆம் அதிபதி செவ்வாய் குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார். அப்போ பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பொது காரியம், பொது சேவையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு சில நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள், தடைகள்லாம் மாறும். வெளிநாடு போய் பாருங்கள் ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சுக்கிரனும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா குருவை நோக்கி பயணிப்பதனால பூமி சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து வகையில் இருந்த கஷ்டங்கள் மாறும். நீண்ட காலமாக சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பது. அதே போல் பாக்கியாதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். அதே போல் நீண்ட காலமாக உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். இந்த வருஷம் நீங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதாவது கல்வியில் இருந்த தடைகள் விலகி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் விரைசாந்து இருப்பதனால சுப செலவுகளை கொடுக்கும். நிறைய நன்மைகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது சுப செலவுகளையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.